திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் குப்பும் பிரதம் கை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். ஐப்பசி மாதத்தின் சிறப்பு பலன்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்குது, ஐப்பசி மாதம் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் நம்ம பார்க்கறது முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் இருக்கக்கூடிய விசேஷ நிகழ்வுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஐப்பசி மாதம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18/10/2025 ஆரம்பிக்கக்கூடிய நாள் சனிக்கிழமை நாளில் ஆரம்பிக்கிறது. இது ஐப்பசி மாதம் முடியக்கூடிய இது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த மாதம், அதாவது நவம்பர் மாதம் 17ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 16ஆம் தேதி 30 ஐப்பசி 30 வருது. 17ஆம் தேதி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கார்த்திகை 1ஆம் தேதி ஆரம்பம். அப்போ 16ஆம் தேதியோடைய நமக்கு இந்த ஐப்பசி மாதம் பூர்த்தியாகுது. ஐப்பசி மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டோன்னா 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை வந்துடுறது. அதே மாதிரி 29ஆம் தேதி திருவோண நட்சத்திரம் புதன்கிழமை நாளில் வந்துடுறது. 27ஆம் தேதி சஷ்டி வந்துடுறது. அதே மாதிரி 19ஆம் தேதி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சிவராத்திரி, அதாவது மாத சிவராத்திரி அப்படிங்கிறது இந்த 18ஆம் தேதியே சனிக்கிழமை ஆரம்பிக்கக்கூடிய நாள் சனி பிரதோஷ நன்னாளாக இந்த ஐப்பசி மாதம் ஆரம்பிக்கிறத பார்க்க முடியுது. சதுர்த்தி பார்த்துட்டேன்னா 25ஆம் தேதி சனிக்கிழமை நாளில் இருந்துருக்கு. அதே மாதிரி சுப முகூர்த்த தினம்னா அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 19ஆம் தேதி இருக்குது. அதாவது ஐப்பசி மாதம் 2ஆம் தேதி, ஐப்பசி 3 20ஆம் தேதி, ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி அக்டோபர் 24 முகூர்த்தம், 27 முகூர்த்தம். அதே போன்று அக்டோபர் 31ஆம் தேதி முகூர்த்தங்கள். இதெல்லாம் வளர்பிறை சுப முகூர்த்த தினமாக இந்த தினங்கள் இருந்துட்டுருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த ஐப்பசி மாதத்தில் ரொம்ப விசேஷமான நிகழ்வுகள் அப்படின்னு சொன்னால் தீபாவளி பண்டிகை 20ஆம் தேதி வந்துடுறது. 21ஆம் தேதி கேதார கௌரி விரதம், 22ஆம் தேதி கந்தசஷ்டி ஆரம்பம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை இந்த பக்தர்கள் வழிபடக்கூடிய அற்புதமான விரதம் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு திருவிழா இந்த கந்தசஷ்டி விரதம் திருவிழா. கந்தசஷ்டி 27ஆம் தேதி கந்த சஷ்டி சூர சம்ஹாரம் நிகழ்வுகள் நடக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பௌர்ணமி நெக்ஸ்ட் மந்த்து நவம்பர் மாதம் 5ஆம் தேதி பௌர்ணமி, 6ஆம் தேதி கிருத்திகை. அதே போன்று பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி 15ஆம் தேதி ஏகாதசி வந்துடுறது. 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா சஷ்டி திதியும், சங்கடஹர சதுர்த்தி 8ஆம் தேதி சனிக்கிழமையும் வந்துடுறது. அதுக்கப்புறம் பிரதோஷம் 3ஆம் தேதி திங்கக்கிழமை இருக்குது. இப்படி விசேஷமான நாட்கள் அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய நாட்களில் நம்ம ஐப்பசி மாதமே ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது. இப்போ 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நன்மை, நிறைய நல்ல புகழ்கள் உண்டு. பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கும். நினச்ச காரியத்தை சாதிப்பீங்க. சில காரியம் நடக்கும், சில காரியம் தொழில் ரீதியாக நடக்காது. நடக்காத காரியங்கள், விரயமான காரியங்களை அடுத்த மாதம் நான் சக்ஸஸ் பண்ணிவிடுவேங்கிற ஒரு நம்பிக்கை தாராளமாக வரும். இப்போ விட்டாலும் பிடிச்சிருவேங்கிற ஒரு நம்பிக்கை வரும். ஃபேக்ட்ரி வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். ஒவ்வொரு ப்ராப்ளத்துலேயும் நம்ம பார்த்து நம்ம சரி பண்ணுறோம். ஆனாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம ஃபெயில் ஆகிட்டே இருக்கமேன்னு கவலைகள் இருக்கும். அதெல்லாம் மீறி தாண்டி ஜெயித்து வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில நேரங்கள் மற்றவன் அவங்கள கிண்டல் கேலி பண்ணால் அவன் முன்னாடி ஜெயித்து காமிக்கணும்னு தோணும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி பயணமாக மாறும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். நான் ஒன்று நினச்சா அது ஒன்று முடிஞ்சுன்னு சில காரியங்களில் நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலம் நம்ம பார்த்துட்டோம். சரி இருக்கிறவங்க அகலக்கால் வைக்கலாம். மீடியமாக இருக்குதுன்னு சொல்லும் பொழுது நம்ம நிதானமாக நகரணும். சரி இல்லைன்னு சொல்லும் பொழுது நான் என்ன தெய்வத்தை சொன்னனோ அந்த தெய்வத்தை வழிபடுறது நல்லது. எப்படி இருந்தாலும் நமக்கு உழைப்பு இருந்ததுன்னா அதுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதம் அதிகம்னு சொல்லுவாங்க. செய்யக்கூடிய தர்ம கர்ம காரியங்களை சரியாக செஞ்சால் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நான் இருந்து காப்பாற்றுவேன்னு கடவுளுடைய வாக்கியம் இருக்குது. அது போன்ற இந்த மாதம் உங்களுக்கு அந்த மாதமாக மாறணும்னு பிரார்த்தனை பண்ணி மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். அனைவருக்கும் இனிய தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.